பாரதம் எப்போ யாராலே இந்த பூமியில கேட்கப்பட்டது? ஆரம்பத்திலிருந்து இப்ப வரேன் பாருங்க. மறுபடியும் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு எல்லாருக்கும் தெரியும். அபிமன்யுவினுடைய மனைவி உத்தரகுமாரத்தி. உத்தரகுமாரத்தி நிரபாச கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது அபிமன்யு இறந்து விட்டார். இறந்ததற்கு பிறகு உத்தரகுமாரத்தி பெத்தெடுத்த பிள்ளை தான். அது கூட பகவானுடைய ஆயுள் காலத்துல 60 வருஷத்தை அவர் கொடுத்தார். அவருக்கு 168.5 ஆண்டு காலம் கிருஷ்ணருடைய ஆயுள் காலம். அதுல 60 வருஷத்தை தன்னுடைய மருமகனுடைய பிள்ளைக்காக கொடுத்தார். ஏன்னா அஸ்வத்தாம அபாண்ட ஆயுதம் ஏவிட்டார். அது எல்லா மனைவிமார்களுடைய கருவிலையும் போய் கலைக்க கடவுதுன்னு இவர் சாபம் கொடுக்கிறார். அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கணுன்றதுக்காக, அதாவது பரீட்சை பண்ணி பிறக்க வைக்கிறார். செத்து போன குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார் பகவான் தன் ஆயுள் காலத்துல கொஞ்சம் பகுதியை கொடுத்து. அதனால இறைவன் பரீட்சை பண்ணி பிறந்ததனால அவனுக்கு பரீட்சித்துன்னு பேரு. அவன் தான் முதல் கலியுகத்தினுடைய ராஜா. இப்ப நம்ம ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகம் இருக்கே, இதனுடைய ராஜா பரீட்சித்து. பரீட்சித்துவினுடைய மகன் ஜனமேஜயன். அவன் ஒரு யாகம் வளர்த்தான். அந்த யாகத்துக்குள்ள ஒரு நாய் வந்துச்சு. வந்த நாயை என்ன பண்ண, அவனுக்கு 2 தம்பிமார்கள் தாங்க அடிச்சிட்டாங்க. அந்த நாய், குட்டி நாய் போய் அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா அம்மா என்ன இந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய தம்பிங்க 2 பேரும் அடிச்சுட்டாங்க. இதை கேட்ட அடுத்த வினாடி அந்த நாய் வந்து நியாயம் கேட்க அந்த குட்டி நாயை அழைச்சிக்கிட்டு வந்துட்டுது. பேசும். அந்த காலத்துல நாய் பேசியதான், நான் சொல்லல, கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல நாய் பேசி இருக்கு. இந்த குட்டி நாய் வந்து அழைச்சிட்டு வந்து அந்த நாய் வந்து சொல்லுது, ராஜா என் பிள்ளைக்கு கொடுமை இழைத்திருக்கிறார்கள் உன் தம்பிமார்கள். அம்மா என்ன கொடுமை? இந்த யாகத்துக்குள்ளே என் குட்டி வந்தது. ஆனால் வெள்ளத்திலேயோ யாகத்திலேயோ தேன்லேயோ இல்லை யாக குச்சியிலையோ இல்லை ஏதேனும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளில் என் குழந்தை வாய் வைத்திருக்குமே, ஆனால் அது தப்பு, எச்சில் பட்டதாக ஆயிருக்கும். ஆனால் தெரியாது, இது யாக கொண்டோம்னே அது குட்டி நாய், அதுக்கு தெரியாது. ஏதோ நடந்துட்டு இருக்கு, எல்லாம் கூட்டமா இருக்காங்களே, நாம எட்டி பார்க்கலான்னு அந்த நாய் யாகசாலைக்குள்ளர வந்துட்டுது. ஆனா அதற்காக உன் பிள்ளைகள் உன்னுடைய தம்பிமார்கள் அடிக்கலாமா? அடிச்சது தப்பு தான். அப்ப அந்த நாய் சொன்னது, நீ தப்பு கேட்டா போதாது, அதுக்கு ஒரு தண்டனை தரேன். இனிமேல் நீ வளர்க்க இருக்கக்கூடிய யாகம் பாதியில் நிற்க கடவது. கொடுத்துச்சு சாபம் நாய். அதனால தான் இன்றைக்கும் வந்து நாய் அடிக்கக்கூடாது. சில பேர் நாய்க்கு சுடுதண்ணி வச்சு ஊற்றுவாங்க, சில பேர் கல்லால் அடிப்பாங்க. நாய் இன்னொரு நாயோடு இணைந்து இருக்கிற பொழுது அதை அடித்து பிரிக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்தால் அடுத்த ஜென்மம் கன்ஃபார்ம் நமக்கு நாயின்னு அர்த்தம். நாயை வந்து எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு செய்யக்கூடாது. நாய் மட்டும் இல்லை, எந்த ஜீவனையுமே வதைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ அது சொல்லிட்டு போன உடனே அந்த இடத்துக்கு வியாச பகவான் வந்தார். நடந்த கதையை வியாச பகவான்கிட்ட சொல்கிறார். இதுக்கே இப்படி சொல்கிறியேப்பா, இதுக்கே இப்படி சொல்கிறியே, 1000 நடக்கும். என்னது 1000 நடக்கும். தவறு செய்தால் தண்டனை நிச்சயம். தவறு செய்தால் எல்லாருக்குமே தண்டனை நிச்சயம். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆமாம், மகாபாரதம் நடந்திருக்கு இல்லையா? அந்த நடந்த காலத்துலேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க இல்லையா? துரியோதனன் வேணா சொன்னால் கேட்க மாட்டான், ஆனால் என் முப்பாட்டன் தர்மராஜா கேட்பார் இல்லை, நீங்கள் ஏன் பாரதத்தை தடுத்து நிறுத்திருக்க கூடாது? ஜனமேஜயன் கேட்டான். கேட்ட அடுத்த வினாடி அதுக்கு வியாச பகவான் சொன்னார், விதி வலியதுன்னார். விதியை வெல்ல யாராலையும் முடியாதுன்னார். விதியை மதியால் வெல்லலாம்னார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விதியை மதியால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு பழமொழி இருக்கே. மதிசூடிய சிவபெருமான் ஒருவரால் மட்டும்தான் வெல்ல முடியும், மற்ற யாராலையும் வெல்ல முடியாது. அதனால தான் 16 வயசு இருந்த மார்க்கண்டேயனுடைய ஆயுளை மாற்றி என்றும் 16ஆக மாற்றிய ஒரு பெருமான் சிவபெருமான். வலை நெடும் சிலை கரத்தினல் மனு அருள் மைந்தன் உலை எழுப்பறித்தேரினன் ஒருவதொன்று உணரான் விலை அருந்தவவிப்பினமுற்றை அம்பிகை விதியால் இளையனும் பெயர் மடவரல் ஆயினன் என்ப. இறைவனுடைய கருணையினால் இப்ப சொல்லுகிற பொழுது சொல்றார், விதியை மதிசூடிய சிவபெருமான் ஒருவலால் வெல்லலாம்.
இப்போ அதனாலதான் மார்க்கண்டேயருக்கு மாற்றி அமைக்க முடிஞ்சது. இப்போ மார்க்கண்டேயருக்கு மாற்றி அமைக்க முடிஞ்சதே தவிர ஆனால் மற்றதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா? எல்லாரும் மார்க்கண்டேயர் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. இப்போ அறிவினாலே எதை வெல்ல முடியும்? அறிவினாலே எதையாவது வெல்லலாமான்னா முடியாது. இப்போ இவர் வாதாடுறார். இது வேணா சொல்றதுக்கு எளிதா இருக்கும், உங்களால தடுக்க முடியலன்னு சொல்லுங்க, அதுக்காக இந்த சாக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு மாதிரி என்னன்னா வியாச பகவானை தாழ்த்தி சொன்னார். இந்த கேட்ட அடுத்த வினாடி சொல்றார், இவ்வளவு பேசுற இல்லையா, இவ்வளவு நீ பேசுறல்ல, அப்ப இன்னும் 10 நாள்ல உன்னை ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள்ல உன்னை பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க இருக்கு, முடிஞ்சா தடுத்துக்கோ. நீ தானே சொன்ன, என்ன சொன்ன? விதியை மதியால் வெல்லலாம். 10 நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய உன்னை தொடக்கூடிய ஒரு நிகழ்வை நான் சொல்லிட்டேன். உன்னை பிரம்மகத்தி தோஷம், ஒரு பிராமணரை கொன்ற தோஷம் உன்னை பிடிக்க இருக்கு, முடிஞ்சா நீ தடுத்துக்கோ. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு வச்சு வியாச பகவான் இப்படி சொல்லிட்டு போயிட்டார். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? அப்பதான் அதுக்கு பதில் சொல்றார். அப்படியா, சரி, 10 நாள் யாகம் வளர்த்தால், 10 நாள் யாகம் வளர்த்தா நிச்சயமாக தப்பிச்சுக்கலாம். ஏன்னா 33 கோடி தேவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியம் அது. நீங்கள் சாதாரணமாக இப்போ இந்த கணபதி ஹோமம் பண்ணியிருக்கீங்க இல்லையா காலையில், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 33 கோடி தேவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறீங்க. அதில் போடக்கூடிய 108 திரவிய பொருள்கள் அதுதான். அதுக்கப்புறம் வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா, அதில் ஊற்றக்கூடிய நெய் என்பது அவங்களுக்கு அமுதம், அதுதான் தண்ணி அவங்களுக்கு. இப்போ அந்த 33 கோடி தேவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியதை யாரும் தடுக்க மாட்டாங்க, அதில் எந்த வில்லங்கமும் வராது. இதை என்ன பண்ணார், மந்திரியை விட்டு அறிவிப்பு கொடுத்தார். 10 நாள் இரவு பகலாக யார் ஒருவர் எந்த ஒரு அந்தனர் இந்த யாகத்தை வளர்த்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 தங்க காசு. 10 நாள் இரவு பகலாக யார் உட்கார்றது யாக குண்டத்தில்? அதுவும் உட்கார முடியுமா? இந்த தங்க காசுக்கு ஆசைப்பட்டு வயசு 90 ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்து யாகம் வளர்த்தார். 9 நாள் முடிஞ்சு, 10வது நாள் முடியக்கூடிய ஸ்டேஜ் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இருக்குன்னு வச்சுப்போம். எவ்வளவு? 1.5 நிமிஷம் 10வது நாள் யாகம் முடிய போகுது. எவ்வளோ நிமிஷம்? 60 ஒரு 30 90 செகண்ட் வச்சுப்போம். அப்படி இப்போ இந்த யாகம் வளர்த்துட்டு இருந்தார, இந்த தர்பை புல் மோதிரம் இந்த விரலில் போட்டுட்டு இருக்கிறார். யாரு? ஜனமேஜயன், அவருடைய மனைவி வபுஷ்டமைன்னு பெயரும் போட்டிருக்காங்க. 2 பேரும் உட்கார்ந்து யாகம் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் ராஜாக்கள், உடம்புல இளமை தெம்பு இருக்கு. 10 நாளும் இரவு பகலாக அந்த யாக குண்டத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அவர் வயசான பெரியவர், அவருக்கு வயசு ஏற்கனவே 90. இப்போ அவருக்கு இந்த 10 நாளா இரவு பகலாக யாக குண்டத்தை வளர்த்துக்கிட்டு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அசதி வந்துட்டுது, வயோதிக காரணமாக அசதி வருது. அதுல இப்ப சொல்றேன் பாருங்க, 30 செகண்ட்ல அவர் தூங்குறார். 30 செகண்ட் தூக்கம் வருது. அந்த 30 செகண்ட்ல 20 செகண்ட் ஒரு கனவு காண்றார். என்ன காண்றார்னா, இவர் ஒரு காட்டுக்கு போகிறார். அந்த காட்டில் ஒரு புலி இவரை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த துரத்தி கொண்டு வரக்கூடிய புலியினிடத்திலிருந்து இவர் தப்பிப்பதற்கு இவர் ஓடுறார். யாரு? இந்த பெரியவர் ஓடுறார். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது இந்த தூங்கினார் இல்லையா, இப்போ அந்த 30 நிமிஷம் அந்த 30 செகண்ட்ல இவர் தூங்குறார். தூங்கி கொண்டிருக்கிறது பக்கத்தில் மனைவி பார்த்தாங்க. மனைவி சொல்றாங்க, ஏங்க அந்தனர் தூங்குறார், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, அதை முடிச்சுட்டா உங்களை பிரம்மகத்தி தொடாராது, அதனால இந்த எப்படியும் அவரை எழுப்பி விடுங்கன்னார். வேதம் சொல்லக்கூடிய அந்தனர் ஆயிற்று, அவரை கையால தொட்டு எப்படி எழுப்புவதுன்னு இந்த தர்பை புல் மோதிரத்தை வச்சு ஒரு கீறினார். 1.5 நிமிஷம் 30 செகண்ட் கனவு, அந்த 30 நிமிஷத்துல தூக்கம், 20 செகண்ட் கனவு, அந்த 20 நிமிஷத்துல தர்பை புல்லுல இப்போ ஜனமேஜயன் ஒரு கீறல் போடுறார். அது புலி பிடிச்சிருச்சின்னு நினைச்சு இவர் என்ன பண்ணிட்டார், நகை கீறல்னு நினைச்சு என்ன புலி தின்னுடுச்சுன்னு எகிரி யாக குண்டத்துல விழுந்துட்டார். முடிஞ்சு போச்சா? விழுந்துட்டார். ஏற்கனவே யாகம் எங்க முடிகிறது? முடியலையா? இப்ப என்னன்னா 10 நாள்
நாள் இரவு பகலாக ஒரு அரசனுடைய அரண்மனையில சாதாரணமாக யாக குண்டம் ஒரு நாளைக்கு கணபதி ஹோமம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்துறதுக்கே இவ்வளவு பெரிய யாக குண்டம்னா அரசன் வளர்க்கக்கூடிய யாக குண்டம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். 10 நாள் இரவு பகலாக 108 திரவிய பொருள்கள் அதுல போடுவாங்க. எவ்வளவு நெய் ஊத்தி இருப்பாங்க, எவ்வளவு கட்ட வச்சிருப்பாங்க. அதுல எகிரி குச்சா 90 வயசு தாத்தாவினுடைய நிலைமை என்னவாகும்னு யோசிச்சு பாருங்க. விழுந்தார், இறந்து போயிட்டார். தொட்டுடுச்சா பிரம்மகத்தி? தொட்டுடுச்சா? இதுக்கு முன்ன இப்போ விதியே இவர் நினைச்சார் அறிவால வென்று விடலாம்னு. ஒரே நிமிஷத்துக்குள்ள இவருக்கு என்ன பிடிச்சது? பிரம்மகத்தி பிடிச்சிருச்சா? அவர் இப்போ வியாச பகவான் வந்து இவரை தேடி வந்தார். இப்போ இவர் அவரை தேடி போகிறார். போனவர் பார்த்தார். என்ன சொல்றாரா? சுவாமி, உங்களை எதிர்த்து நான் பேசியது தவறாகி விட்டது, என்னை மன்னியுங்கள். என்னை பிரம்மகத்தி தோஷம் தொட்டு கொண்டது. இந்த பிரம்மகத்தியிலிருந்து நான் விலக வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? இந்த பிரம்மகத்தியிலிருந்து நான் விலகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ இது ஒரு கதை நிற்கித. இப்போ அந்த நாய் சாபம் கொடுத்தது இல்லையா, அதுக்கு ஒரு கதை. ஜனமேஜயனுடைய அப்பா பரீட்சித்து சொன்ன இல்லையா, அபிமன்யுனுடைய மகன் பரீட்சித்து, பரீட்சித்துவினுடைய மகன் தான் ஜனமேஜயன். இப்போ அந்த ஜனமேஜயனாக இருக்கக்கூடியவர் இடத்துல வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா குரு என்று சொல்லக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க. குரு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருன்னு சொல்லுவாங்க. அந்த குரு என்று சொல்லக்கூடியவர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மௌர்கல்யர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இடத்துல பாடம் கட்டுறாங்க. பைலவர்னு பேரு. அதாவது பைதர் அப்படின்னு அவருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. 3 மாணவர்கள் வந்து அவர்கிட்ட உதங்கர்கிட்ட பாடம் கத்துக்கிறாங்க. அப்படி பாதம் கத்துக்கொண்டுகிற பொழுது ஆருணி, உபமன்யு, உதங்கர் இவங்க 3 பேரும் பாடம் கத்துக்கிறாங்க பைதர் இடத்துல. பைலவர் என்கின்ற முனிவர் இடத்துல பாடம் கத்துக்கிற பொழுது அப்போ ஒவ்வொரு மாணவனுடைய சிறப்பு வந்து ஆருணின்னு பேர். அவர் என்ன பண்றார், வயல்ல போயிட்டு குருநாதரனுடைய கட்டளை காரணமாக பைலவர் சொல்றார். அதாவது அந்த காலத்துல படிப்பை கத்துக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். குருவுக்கு தொண்டு செய்யணும், கௌவீனம் தோச்சி போடணும், அவர் என்னெல்லாம் சமைச்சு கொடுக்கணும், நிறைய வேலை செய்யணும். இப்போ பைலவர் இடத்துல போய் இவங்க பாடம் கத்துக்கிற பொழுது சொல்றார், குருவினுடைய ஆசி இருக்குமானால் வயல்வெளியில நீர் அதிகமாக பாயுது, அதை போய் தடுத்து நிறுத்துன்னார். எவ்வளவோ முயற்சி பண்றார், அந்த தண்ணி வந்து ஓட்டம் அதிகமாக இருக்குது. என்ன செய்யலான்னு பார்த்தார். குருநாதா, உங்கள் ஆசி இருக்குமே ஆனால் நான் அந்த மடையில படுத்துக்கிறேன், அந்த பக்கம் இந்த நீர் போகாதுன்னு படுத்துட்டார். ஆருணின்னு அவர் பேர், படுத்துட்டார். இப்போ அந்த நீர் வந்து அப்படியே இருக்கு. போன குழந்தை நம்ம மடை அடைச்சிட்டு வாடான்னு அமுச்சு வச்சுமே, இன்னும் இந்த பிள்ளைய காணமேன்னு குருநாதரே தேடிட்டு வரார். சொல்றார், ஆருணி எங்க இருக்க? குருநாதா, நான் இங்க தான் இருக்கேன். டேய், எங்கடா இருக்க? குரல் மட்டும் தான் கேட்குது. குருநாதா, தண்ணியில பாருங்கன்னா தண்ணியில இருக்கான், மடைக்கு பதிலாக அவனே படுத்துன்னு இருக்கான். டேய், மூச்சு முட்டி ஏதாவது. குருநாதா, உங்க திருவருள் இருந்தா எனக்கு மூச்செல்லாம் முட்டாது, தண்ணியில நான் எவ்வளவு நேரம்னாலும் மூச்சு பிடிப்பேன் அப்படின்னு பண்ணேன். அப்பா எழுந்து வா அப்படின்னார். இவர் ஒருவர். இன்னொருத்தர் உபமன்யுன்னு பேர், குருநாதனுடைய திருவருள் இதெல்லாம். அதுக்கு அடுத்து என்னன்னா இன்னொருத்தர் உபமன்யு. அவர் வந்து குருவினுடைய ஆசி பெறணும், அவர்கிட்ட பாடம் கற்றுக்கணும், 4 வேதத்தை கற்றுக்கணும். இந்த உபமன்யு வந்து, டேய் 50 மாடு போய் மேய்ச்சிட்டு வாப்போ. இந்த மாடு மேய்ச்சிட்டு வர்றார். மாடு மேய்ச்சிட்டு வரும்போது என்னன்னா, உனக்கு குரு குலத்திலிருந்து சாப்பாடு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. மாடு மேய்க்கிறது பெரிய விஷயமா? மாடு மேய்ச்சா மாடு கன்று போட்டிருக்கோம், அதில் எவ்வளவு பால் இருக்கும், அந்த பாலை குடிச்சே இவன் வளர்ந்தான், கொழு கொழுன்னு இருக்கிறான். குருநாதர் சொன்னார், எப்படிடா குரு இங்கே சாப்பிடவே இல்லையே, உனக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்கு? குருநாதா, நீங்கள் ஆசிரமத்தில் தானே சாப்பிட வேணான்னு சொன்னீங்க, நான் மாட்டு மேய்க்கிற இடத்துல மாட்டு பால் குடித்தேன். டே, இனிமே அந்த மாட்டு பாலையும் நீ குடிக்கக்கூடாது சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 1 மாதம் போச்சு. சரி, மாட்டு பாலை குடிக்கல. இப்போ அதுக்கும் அப்பயும் பார்த்தா இவன் இலைக்க மாட்டேன்றான், கொடு கொடுன்னுக்குறான். கொழு கொடுன்னு இருந்தான். அடே, எனக்கு தெரியாம பால் குடிக்கிறியான்னார். குருநாதா, இல்லை குருநாதா, மடியில் நான் பால் குடிக்கல. அப்புறம் எப்படிதான்
கொடுக்கணும். இல்லை இந்த மடியில் கண்ணுக்குட்டிங்க பால் குடிச்சிட்டு அது வழியாக நுரைய நுப்புமா வழியுது பாருங்க, அதை குடிச்சேன்னார். இனிமே நீ அதையும் குடிக்க கூடாதுன்ட்டார். என்ன பண்ணலாம், மாடு மேய்க்கிறது கொண்டு போய் அப்படி காட்டில் ஓட்டின்னு போய் விட்டுட்டு அம்மா பிச்சாந்தேகி வீடு விட பிச்சை எடுத்து சாப்பிட்டான். இலைக்கல குழந்தை. அடே இப்பயும் உடம்பு இலைகளே என்னடான்னார். குருநாதா குருநாதா, நீங்கள் மாட்டு பால் தானே குடிக்க வேணான்னு சொன்னீங்க, கண்ணுக்குட்டியில் வழியிற பால் தானே கொடுக்க வேணான்னு சொன்னீங்க, பிச்சை எடுத்து சாப்பிட வேணான்னு சொல்லலையே, நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன்னார். இனிமேல் அந்த பிச்சையும் எடுக்கக்கூடாதுன்ட்டார். இப்போ அந்த குழந்தைக்கு பசி தாங்க முடியல, எருக்க இலையை பறித்து சாப்பிட்டுறான். குழந்தை பசிக்கு எருக்க இலையை சாப்பிட்றான். எருக்கம் பால் சாப்பிட்டிங்கன்னா எருக்கம் பால் வந்து விஷத்தை முறிக்கக்கூடியது, கண் பார்வை கெட்டு போயிடும். எருக்கம் ஒன்றும் இல்லை, விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பசங்க என்ன பண்ணாங்கன்னா எருக்கம் பூவை பறித்தாங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், நமக்கு தெரிஞ்சு பூ கட்டுறவங்களுடைய பேரன், அவன் என்ன பண்ணிக்கிறான், கண்ணில் போய் ஏதோ விழுந்துட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த எருக்கம் பாலோடு கசக்கிட்டான். குழந்தைக்கு கண்ணு தெரில, எருக்கம் பால் போய் உள்ளே பட்டுட்டுது. அதுக்கப்புறம் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி 6 மாதம் அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறமா தான் கண் பார்வை வந்து கிடச்சிது. இப்போ கூட முழு பார்வை இல்லை, ஒரு 3/4 பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கிடைக்குது. எருக்கம் பாலுக்கு அவ்வளவு விஷமுறிவு உண்டு. அதனால தான் இந்த வலி எடுத்தால் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எருக்கம் பால் அடிச்சுட்டு அதனுடைய வேர் மண்ணை எடுத்து இன்றைக்கும் போடுற வழக்கம் இருக்குது. நம்மளுடைய முட்டி வலி சில வலிகள் எல்லாம். அதே மாதிரி இந்த எருக்க இலையை தவா அப்படின்னு சொல்லக்கூடியதோ அல்லது செங்கல்ல வச்சு அதை நல்ல சூடுபடுத்திட்டு அதுக்கு மேலே அந்த இலையை போட்டு அதை மிதிக்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குதிக்காலில் வரக்கூடிய ஆணிக்கால், அப்புறம் வந்து சுருக்குன்னு குத்துறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதற்கெல்லாம் அதனுடைய இதெல்லாம் முறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ எருக்க இலையை சாப்பிட்டதுனால இப்போ உபமன்யுவுக்கு கண் பார்வை போயிடுச்சு. இவன் மாடு ஓட்டிகிட்டே வந்தான் பாருங்க, பாலும் கிணத்துல விழுந்துட்டான் குழந்தை. மாடெல்லாம் மாமூலாக எப்பயும் ஆசிரமத்துக்கு போகிறது போயிடுச்சு, குழந்தை வரல. குருநாதர் தேடிட்டு வரார். தேடிட்டு வந்தவர் அப்போ பார்த்தாக்க உபமன்யு எங்கே இருக்கேனார். குருநாதா நான் பாலங்கிணத்துல விழுந்துட்டுருக்கேனார். ஏண்டாப்பானார், பசி கொடுமை தாங்க முடியல, எருக்க இலையே சாப்பிட்டுட்டேன். அவரே அஸ்வினி தேவர்களை வர வச்சு அதுக்கு மருந்து கொடுத்தார். குருநாதர் அனுமதி இல்லாமல் நான் அந்த கண்ணே தெரியலனாலும் இந்த மருந்தை சாப்பிட மாட்டேன்னார். குருநாதர் சொன்னா சாப்பிடுவேன்னார். குருவே நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான், குரு சொன்னதுக்கு அப்புறமா தான் அது சாப்பிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு கண்ணு தெரிஞ்சுது. இது ஒருவர். உதங்க மகரிஷி ரொம்ப ரொம்ப உயர்வானவர். இந்த பைதர் இடத்துல படித்தவங்களே இவங்க 3 பேர். இப்போ உதங்க மகரிஷி படித்தார். அவருக்கு இன்னும் முழுசாக சொல்லி கொடுக்கல பாடத்தை. மனைவியை விட்டுட்டு ஒரு நாள் யாகத்துக்கு போயிட்டார் பயிலவர். போனவர் என்ன பண்ணார்னா திரும்பி வந்து அப்போ தான் வந்து வர்றதுக்கு வரல. மனைவி என்ன நினைக்கிறாங்க, இவனை சோதிச்சு பார்க்கலாம், உங்கள் குருநாதர் தான் யாகத்துக்கு போயிட்டுக்கிறார, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, இளமையாக இருக்கிற, உங்கள் குருநாதருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறா. சிவசிவான்னு அது அவர் காதை பொத்திட்டு என்ன சொல்கிறா, குருவினுடைய மனைவி ஆயிற்று, நீ எனக்கு மாதாவை விட பெரியவள், உன்னை போய் நான் தீண்டினால் எனக்கு கண்ணு தெரியுமா, நான் நல்ல கதிக்கு போவேனா, சிவசிவா என்று அந்த சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டார். இதை நடந்த கதையை அந்த குருவினுடைய மனைவி குருநாதர்கிட்ட சொல்கிறாங்க. ஒழுக்கத்தில் சிறந்தவன் உதங்கன், அதனால் அவனுக்கு வேதத்தை சொல்லி கொடுங்க சீக்கிரம். உடனே சொல்லி கொடுத்தார். இப்போ குழந்தை சொல்லி கொடுத்தாச்சு, ஆனால் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. குருநாதா இவ்வளவு சீக்கிரம், எல்லாருக்கும் லேட்டாக சொல்லி கொடுத்தாரு, ஆனால் இவருக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி கொடுத்தனால இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, குருநாதா உங்களுக்கு ஏதாவது நான் குருதட்சணை கொடுக்கணும், என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலன்னார். அப்போ தான் இவர் சொல்கிறார், குருதட்சணை எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள் என் குருவினுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதனா வேணுமான்னு கேட்டு வேணா கொடுன்னார். அந்த அம்மா கிட்ட போய் கேட்ட உடனே அந்த அம்மாவை எனக்கு ஒன்றும் வேண்டான்னாங்க. இல்லை குருநாதர் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன், ஏதாவது உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன். அப்படியா, பௌடியந்த ராஜேன்னு ஒரு ராஜா இருக்கிறான், அவனுடைய மனைவிக்கு காதில் நாகரத்தின தோடுன்னு ஒரு கம்பல் போட்டுனுக்கிறா, அது போட்டான்னா யாரு கண்ணுக்குமே அவ தெரிய மாட்டா, ஆண்கள் கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா, தப்பான எண்ணம் கொண்டிருந்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டா,
சுத்தம் இல்லாமல் குளிக்காமல் இருக்கிறவங்க கண்ணுக்கு அவள் தெரிய மாட்டா. அப்போனா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்லது இல்லையா? நமக்கெல்லாம் அப்படி ஒரு கம்பல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு கம்பல் வாங்கினாலும் போட்டுக்கணுன்னா யார் கண்ணுக்கும் தெரியும். எவ்வளவு துட்டு கொடுத்தனாலும் வாங்கி கொடுத்துருவாரா? அப்படி ஒரு கம்பல் எல்லாம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு அநியாயம் அட்டுழியம் நடக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கம்பல் போட்டுக்கினா பெண்கள் ஆண்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுபோல அந்த பௌடியந்தராஜனுடைய கம்பல், காது மனைவியினுடைய காதினுடைய கம்பல், நாகரத்தின கம்பல் வேணும்னார். நீ 4 நாளில் முடிவதற்குள்ள கொண்டு வரணும்ட்டா. சரி, இங்கிருந்து போனார். பௌடியந்தராஜன் கிட்ட போய் கேட்கலான்னு போறார். போனால் அங்கே ஒரு எருது குறுக்க வருது. இந்த கோமியத்தை குடிச்சிட்டு போனேன்னா தான் உனக்கு வழி விடுவேன்னு குடிச்சார். அதுக்கப்புறம் அங்கே போறார். பௌடியந்தராஜன் வரவேற்பு கொடுத்தார். மனைவி கிட்ட கேட்டார், குரு தட்சணை கொடுக்கணும்னார். இவ்வளவு உயர்வான ஒரு சீடனுக்கு நம்ம அந்த குரு தட்சணையை கொடுக்கலான்னு, அப்பா என் மனைவி அந்த புறத்தில் இருக்கா, நீ போய் நான் சொன்னேன்னு வாங்கிக்கோன்னார். போய் பார்த்தா மனைவி இல்லை. அங்கே போய் பார்த்தா மனைவி இல்லை. மனைவி இல்லாத உடனே பௌடியந்தராஜன் கிட்ட திரும்பி வந்து சொல்றாரு, உன் மனைவி அங்கே இல்லவே இல்லையே. ஐயா, நீங்க வர வழியில ஏதாவது நடந்ததா? ஆமாமா, ஒரு எருது வந்தது, நான் கோமியம் குடிச்சேன். குளிச்சுட்டு போய் பாருங்க, என் மனைவி உங்க கண்ணுக்கு தெரியவா? இவர் குளிச்சுட்டு போனா மனைவி அங்கதான் இருக்கிறாங்க. பார்த்தார், அம்மா நாகரத்தின கம்பல். அந்த அம்மா கைட்டி கொடுக்குற பொழுது ஒரு வார்த்தை சொல்றா, ஐயா இந்த கம்பல் எங்க மூதாதையர்கள் வாங்கியது. இந்த கம்பலை வாங்கிறதுக்காக எடுத்துட்டு போறதுக்காகவே தட்சன் என்று சொல்லக்கூடியவன் எந்த நேரத்திலையும் காத்துன்னு இருக்கான். எக்காரணத்தை கொண்டும் வழியில கொண்டு போற வழியில தரையில வச்சுடாதீங்கோன்னா. சரி, வந்தது தான் வந்தீங்க, சாப்பாட்டு நேரம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்கோன்னா. இது சொன்ன அடுத்த வினாடி அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூந்தல் பெருசு, ஒரு முடி அதில் மாட்டிக்கிச்சு. ஐயா, நான் உன்னை சாப்பாடு கேட்டேன், இப்படி உள்ள சாப்பாட்டை போடுறதுக்கு எனக்கு நீ போடாமையே இருந்திருக்கலாமே, உனக்கு கண்ணு தெரியாமல் போக கடவுதுன்னு பௌடியந்தராஜனை சாபம் கொடுத்துட்டார். யாரு? இந்த முனிவர் உதங்கர் கொடுத்துட்டார். உடனே சொன்னார், உனக்கு கல்யாணம் ஆகாமல் போக கடவுது. மனைவியினுடைய அருமை என்னான்னு தெரியுமா உனக்கு? தெரியாமல் இருந்தால் தான் உனக்கு அந்த அருமை என்னான்னு தெரியும். அதனால உனக்கு கல்யாணமே ஆகாமல் போக கடவுதுன்னு இவர் சாபம் கொடுத்தார். கடைசியில் என்ன பண்ணார்? ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்ன பண்ண? திருப்பி மறுபடியும் அந்த அம்மா சொன்னாங்க, நடந்தது நடந்து போச்சு, தவறு என்னுடையது, என் கணவருக்கு கண்ணு தெரியாமல் போனதற்கு எப்படி அது? ஐயா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என் கணவருக்கு கண்ணை கொடுங்க. அந்த அம்மா மன்னிப்பு கேட்டால் உடனே கண்ணு மீண்டும் தரக்கட, நீங்களும் கல்யாணம் ஆக கடவுதுன்னு இவரும் திருப்பி கொடுத்துட்டார், வரமாக கொடுத்தாங்க. இதை எடுத்துட்டே வரார். தட்சம் பின்னாடியே வரா. அந்தணர்களுக்கு வேதம் ஓதுவது, ஓதுவித்தல், இறைவனை பூஜை செய்வதல், சாயங்காலத்தில் சந்தியாவந்தனம்னு ஒன்று இருக்கு. காலையிலேயே சாயங்காலமா 2 வேளையும் 2 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், 3 வேளை பண்ணணும், 3 வேளை பண்ணணும். எப்போ? காலை, மதியம், மாலை 3 வேளை பண்ணணும். இவர் சாயங்காலம் வந்துக்கிறார். இப்போ அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக கையில் கம்பலை வச்சுட்டு பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? கரை மேலே வச்சுட்டார். குளிச்சார், நீராடிட்டு இருக்க, அதுக்குள்ளே தட்சன் தூக்கிட்டான். அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்துக்கிட்டே அந்த சந்தியாவந்தனத்தை முடித்தார். அவர் நாகலோகத்துக்கு போயிட்டார். போனவர் என்ன பண்ணார்? இவரும் பின்னாடியே சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு பின்னாடி போனவர் இப்போ தேடி பார்க்கிறார், தட்சனை காணலை. காணாத பொழுது எப்படியும் நாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மனித பிறவி கிடைக்காது. இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியம் மீண்டும் நமக்கு கிடைக்காது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும். தற்கொலை மட்டும் முயற்சி பண்ணவே கூடாது, முயற்சிக்கவும் கூடாது. அந்த எண்ணமே நம்ம மனசில் வளர்த்தக்கூடாது. இறைவன் பால் கேட்கணும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமை எனக்கு கொடு, அதான் கேட்கணும் கடவுள்கிட்ட. இவர் என்ன பண்ணார்? தற்கொலை செய்து கொள்ளலான்னு சொல்லுகிற பொழுது அப்போ தற்கொலை செய்து கொள்ளுவது பாவம். இப்போ எதுக்காக நீ தற்கொலை செய்து கொள்ளுகிறாய்? அங்கே ஒரு அரசன் வந்தார். அவர் சொல்றார், ஒரு குதிரையோடு வந்தார். உடனே பார்த்தார், அவர் சொல்றார், எனக்கு இப்போ தட்சன் கம்பலை தூக்கிட்டு போயிட்டான். குருவினுடைய மனைவி 4 நாளில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் 4வது நாள் இன்னைக்கு கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை, நான் என்ன செய்வதுன்னார். அப்போ தான் அவர் சொல்கிறார், ஐயா ஒன்றும் பண்ண வேண்டாம்,
இந்த குதிரையினுடைய காதுல நீ காத்த ஊது, அது அக்னி போல நெருப்பாக இந்த இடத்தை தகிக்கும். அப்படி அதிச்சா உள்ளகிற பாம்பு மொத்தம் நெருப்புல பட்ட புழு துடிப்பது போல வெளியில வரும். அந்த தட்சன் கம்பல் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போயிடுவான். உடனே இவர் என்ன பண்ணார், அந்த அஸ்வத்தினுடைய காதுல காற்றை ஊதினார். உடனே அதுங்க எல்லாம் தகித்து வாசுகி பாம்பு சொன்னது, தட்சா அந்த கம்பலை கொண்டு போய் குடி, இல்லைன்னா நம்ம குலமே அழிஞ்சு போயிடும்னு. ஓடி வந்து அவன் கையில கொடுத்தான். இப்போ அது கிடைச்சும் பிரயோஜனம், ஏன்னா 4வது நாள் முடிகிற போகுது. அப்போ வந்த முனிவர் சொல்றார், அப்பா அந்த குதிரையில ஏறி போய் உன்னுடைய குருவினுடைய மனைவி கையில இந்த கம்பல் கொடுத்துரு, இங்கே ஏறி உட்காந்தேன்னா சிந்தித்த உடனே அந்த இடத்துக்கு கொண்டு போய் உன்னை விட்டுடும். உடனே ஏறி உட்கார்ந்தார். மனைவி கையில கொண்டு போயிட்டு குருவினுடைய மனைவி கையில அந்த கம்பலை கொடுத்தார். அந்த அம்மா ஏன் லேட்டுனாங்க, நடந்த கதையை குருவுக்கும் குருவினுடைய மனைவிக்கும் சொன்னாங்க. அப்பதான் அவர் சொன்னார், நீ குடித்தது காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுவினுடைய பால், அமுதம் குடித்தாய். எது இந்த எருது வந்து கொடுத்தது கோமியம், அது அமுதம். இந்த வெள்ளை எலி கருப்பு எலி மாதிரி இரவு பகல் அந்த இடத்துல வந்தது அஸ்வினி தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் குதிரையில வந்து உனக்கு கொடுத்து இங்க அனுப்பினாங்க. இதெல்லாம் என்னுடைய திருவருளால் நடந்ததுன்னார். அந்த கம்பலை கொடுத்து குருவின் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவர் புறப்படுறார். ஆனா இவருக்கு மனசு தாங்கல. இந்த தட்சன் நம்மளையே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போனானே, இந்த உலகத்துல பாம்புகள் உயிருடன் இருக்கலாமா, இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அப்பதான் ஜனமேஜயன் கிட்ட வரான். வந்தவன் என்ன பண்ணா, நீ சர்ப யாகம் வளரு அப்படின்னா. ஏன்னா என்னையே அவன் தற்கொலைக்கு கொண்டு போயிட்டான், அதனால நீ சர்பயாகம் வளர்த்தே ஆக வேண்டும், எனக்கு ஒரு தானம் கொடுன்னு கேட்டான். அதை கேட்ட உடனே இவர் சொல்லிட்டார் உதங்கர்கிட்ட, என்ன தானம் வேலுங்க, யாகத்தை செய்து சர்ப யாகத்தை வளர்த்து சர்பத்தை மொத்தத்தையும் கொல்லணும்னார். ஒரு பாம்பு தப்பு பண்ணுச்சுன்றதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்பையும் கொல்லலாமா? அவர் கேட்டார். அடே எனக்கு மட்டும் அது துரோகம் பண்ணலடா, உங்க அப்பனை சாவடிச்சதே அந்த பாம்பு தாண்டான்னார். யாரு? உதங்கர் சொல்றார். அப்படியா, என்ன நடந்தது? பரீட்சித்து பாம்பு கடித்து தான் இறந்தார். இந்த கதையை அங்க சொல்றார். பரீட்சித்து பாம்பு கடிச்சு தான் இறந்தார். அதாவது ஒரு முனிவர் பெருமான், அவர் உட்காந்து கண்ணை திறந்துகிட்டே தவத்தில் இருக்கார். வேட்டைக்கு போன பரீட்சித்து என்ன பண்ணாருன்னா, அந்த வழியா மான் தப்பிச்சு போகுது. இந்த முனிவர்கிட்ட கேட்டார், தப்பிச்சு போச்சே அந்த பக்கம் மான் போச்சான்னார். இவர் கண்ணு விழித்திருந்ததுனால இவர் பார்த்திருப்பாருன்னு அவர் கேட்டார். ஆனா இவர் தியானத்தில் இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது. உடனே சொன்னார், செத்த பாம்பு இருப்பது போல இருக்குன்னு பக்கத்துல ஒரு பாம்பு செத்து கடந்ததை தூக்கிட்டு வந்து அவர் கழுத்துல போட்டார். இதை பார்த்த உடனே அவர் பிள்ளை வந்தாரே, அவர் என்ன பண்ணார், யார் என் தந்தை கழுத்துல செத்த பாம்பை போட்டது, இந்த நாட்டை ஆளக்கூடிய பரீட்சித்து மன்னன் தான் போட்டு போனார்னு அங்க இருக்கிற சீடர்கள் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே சும்மா இருக்க முடியுமா? இன்றைக்கு தினம் 8வது நாள் என்ன ஆச்சு, பாம்பு கடித்து இறக்க கடவது. இவர் கொடுத்துட்டார் சாபத்தை. யாரு? இந்த முனிவரனுடைய மகன் கொடுத்துட்டார். இப்ப கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், சர்ப யாகம் இப்ப எப்படி வளர்க்கிறதுன்றது வருதா? இப்போ யோசி பாருங்க, தட்சன் இடத்துல இப்ப இந்த கதையை செய்தது யாரு? இப்போ சர்ப யாகம் 8வது நாள் பாம்பு கடித்து இறக்கணும்னு இவர் கொடுத்துட்டார். இப்போ இந்த விஷயத்தை கண்ணு விழிச்ச உடனே முனிவருடைய சீடர்கள் முனிவர்கிட்ட சொல்லி, முனிவர் போய் பரீட்சித்து விட்டுக்கிட்ட சொல்றாங்க, ஐயா தெரியாம என் பிள்ளை சாபம் கொடுத்துட்டான், நீங்க எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க. அப்படியா, சரி. கடலுக்கு நடுவே இந்த மாதிரி ஒரு தூண் நட்டு அதில் 7 மாடியை கட்டி 7வது மாடியில பரீட்சித்து கொண்டு போய் வச்சாங்க. என்ன பண்றது? இப்போ வச்சாச்சா, தட்சன் கடிக்கிறதுக்கு புறப்பட்டான். உலகத்தில் கடிச்சா மருந்து கொடுத்த உடனே அவர் பிழைக்கணும், அதுக்கு எல்லா வைத்தியரையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஒருவேளை கடிக்கிறதுக்கு முன்கூட்டியே அவனை தடுக்கணும்னு வரவிடாம தடுக்கிறதுக்காக தான் 7வது மாடியில கொண்டு போய் நிற்க வச்சுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணலான்னு யோசித்த தட்சன் அப்பதான் நடந்து வந்துகிட்டே இருக்கார். ஆலமரம், அந்த மரத்துல இலை தைப்பதற்காக 2 அந்தணர்கள் அதுல உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த வழியாக பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வர்றார். வந்த உடனே, ஆமா நீங்க எங்க போறீங்க? நான் பாம்பு கடிக்கும். யாரோ தட்சனா, அவன் எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் அந்த ஜனமேஜை யார பரீட்சித்துவ கடிச்சு அடுத்த வினாடி நான் மருந்து கொடுத்தேன், ஆனால் அவன் பிழைத்து கொள்வான். அப்படியே நான் தான் அந்த தட்சன்.
நான் தீண்டுறேன் இந்த ஆலமரத்தை, இப்போ மீண்டும் இந்த ஆலமரத்தை நீ உயிர் பெறச் செய்தாயானால் அவன் கொடுக்கக்கூடிய பணத்தை காட்டிலும் நான் உனக்கு அதிக செல்வம் தரேன்னு தட்சன் சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த பாம்பு தீண்டியது, அந்த மரம் மொத்தமும் சாம்பலானது. இவர் மருந்து தெளித்தார், மருந்து கொடுத்தார், மீண்டும் அந்த ஆலமரம் முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடுச்சு. அதில் 2 இலை பறிச்சுன்னு இருந்தாங்க அந்தனர்னு சொன்னேன், அவங்களும் செத்து மீண்டும் பொழைச்சிட்டாங்க. அந்த அந்தணர்கள் வந்து ஊருக்குள்ள சொன்னதுனால தான் இந்த கதை நமக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இல்லைன்னா அந்த கதை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த அந்தணர்களும் உயிர் பெற்றாங்களா, யார் கொடுத்தா என்ன, எனக்கு வேண்டியது செல்வம்னு வந்த வைத்தியர் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ அந்த தட்சன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்தணர் வேஷத்தை போட்டு நேராக எங்கே கடலில் வீடு கட்டி வாழ்கிறானோ அந்த இடத்துக்கு போயிட்டார். 1, மறை ஓதக்கூடிய அந்தணர்களை தடுக்கக்கூடாது என்பது விதி. மறை ஓதக்கூடிய அந்தணர்களை தடுக்கக்கூடாது என்பது விதி. இவர் அந்தணராச்சே, தீங்கு செய்ய மாட்டாருன்னு நினச்சி கையில் ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்துக்கிட்டு, நான் பரீட்சித்துவ பார்க்கணும், நான் கையில் ஒரு மருந்து வச்சுருக்கேன், அந்த மருந்து கொடுத்தா யாரு பாம்பே கடிச்சாலும் பரீட்சித்து பொழைச்சிக்குவார். இது சொன்ன உடனே யாருன்னா வழி விடாமல் இருப்பாங்களே, 7வது மாட்டுக்கு கூட்டு போனாங்க. பரீட்சித்துவை இவர் பார்க்கிறார். பார்த்து அடுத்த வினாடி அங்கே சொல்றார், பரீட்சித்து இதான் மருந்துன்னு கொடுத்தார். இந்த எலுமிச்சம் பழத்தினுடைய வாசனை கம்ம 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 கம்மன்னு இருந்தது. பறிச்சுட்டு அதை வாங்கினார், மூக்கு கிட்ட கொண்டு போய் அப்படி முகந்தார், அது பாம்பா மாறி அவரை கொத்திடுச்சு. அவர் கிட்டத்தட்ட 8 நாள் மரண படுக்கையிலிருந்து இந்த பாரதத்தை கேட்டார். அதற்கு பிறகுதான் இப்போ என் தந்தை செத்ததற்கு அந்த தட்சன் தான் காரணமா, வளரிய யாகத்தை சர்பயாகத்தை வளர்க்கலான்னு வளர்க்கிறார். அப்படி வளர்த்து கொண்டே இருக்கிற பொழுது ஆஸ்திகாய நம, ஆஸ்திக முனிவர் என்று சொல்லக்கூடியவர், அதாவது ஆதிசேஷன், அனந்தன், கார்கோடகன், பதுமன் மற்றும் இருக்கக்கூடிய வாசுகி, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 8 நாகங்கள் மட்டும்தான். அவங்களுக்கு ஆஸ்திக முனிவர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி இருந்தாங்க, ஒரு தங்கச்சி இருந்தா. அந்த தங்கையை ஒரு குருவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 2 பேருக்கும் பிறந்தவர் தான் ஆஸ்திக முனிவர். அந்த முனிவர்கிட்ட போய் இவங்க கேட்குறாங்க, அப்ப சர்பயாகம் வளர்த்து கொண்டு இருக்கிறான் யாரு, ஜனமே ஜெயன். அந்த மந்திரம் என்னன்னா, எங்கேயோ இருக்கிற பாம்பு, அந்த மந்திரத்தினுடைய வலிமை ஏற்பட்டு யாக குண்டத்தில் அதுவாகவே வந்து விழுந்து இறந்து போகும், அதுவே வந்து இறந்து போயிடும். அதனால அந்த சர்பயாகத்தை இவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சர்பயாகத்தை இப்போ நிறுத்தணும். இந்த ஆஸ்திக முனிவர்கிட்ட இவங்க எல்லாம் வணங்கி கேட்குறாங்க, இந்த பாம்புகள் தாய் மாமன்கள் அவங்க எல்லாம் வணங்கி கேட்குறாங்க, எங்கள் குலம் பொழைக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும், நீங்கள் போய் அந்த யாகத்தை பாதியில் நிறுத்த வேண்டும்னு டைரெக்டாக கேட்க வேண்டாம், எனக்கு ஒரு தானம் கொடுன்னு கேளுங்க. அப்படி கேட்ட பொழுது இந்த யாகத்தை நிறுத்துவது தான் எனக்கு தானம்னு சொல்லி நீங்கள் கேளுங்கன்ட்டாங்க. எல்லா பாம்பும் செத்து போச்சு. இந்த 8 பாம்புகள் அஷ்ட நாகங்கள் மட்டும்தான் உயிருட இருந்தது. வாசுகி, கார்கோடகன், பதுமன், அங்க பதுமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதம் இன்னும் ஒரு 2-3 பேர் குலிகள், இவங்க எல்லாம் தான் வந்து நின்னாங்க. மற்றவை எல்லாருமே இறந்துட்டாங்க. அவர்கள் கேட்ட பொழுது ஜனமே ஜெயன் இடத்துல வந்து எனக்கு ஒரு தானம் கொடுன்னு கேட்டார். என்ன தானம்னார், இந்த சர்பயாகத்தை நிறுத்துவது தான் எனக்கு தானம்ட்டார். இப்போ அந்த நாய் கொடுத்த சாபம் பாதியிலே பழிச்சிச்ச, பாதியிலே நிற்க கடவது. அப்பதான் வியாச பகவானை போய் பார்க்கிறார். யாரு, ஜனமே ஜெயன். நான் வளர்த்த யாகம் பாதியில் நின்று போச்சு, இன்னொன்று எனக்கு பிரம்மஹத்தி தோஷமும் பிடித்து விட்டது, இது 2ம் போக வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அப்பதான் வியாச பகவான் சொன்னார், அப்பா எக்காரணத்தை கொண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி பாவத்தை, பிரம்மஹத்தி தோஷத்தை, உலகத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம், தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவம். ஏன்னா நமக்கு என்ன பாவம் பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது, நமக்கே என்ன பாவம் பண்ணுறோன்னு தெரியாது. அந்த பாவங்கள் எல்லாம் போக வேண்டுமானால் நீ பாரதம் கேள். என்ன கேளு? பாரதம் கேள். ஜனமே ஜெயனும் வபுஷ்டமை என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியும் தான்
முதல் முறையாக இந்த பாரத கதையை கேட்டவங்க